ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நிதானத்தை பற்றி நான் உங்ககிட்ட சில வரிகள் பேசலான்னு இருக்கேன். நிதானம் இது நம்ம கரண்ட் சுச்சுவேஷனில் நம்ம யார்கிட்டையுமே நிதானம் இருக்கிறதே கிடையாது. யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா இம்மீடியட்லி வி ரியாக்ட் இட். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வேலை செய்கிற இடமா இருக்கட்டும், நம்ம படிக்கிற இடமா இருக்கட்டும், நீ செஞ்சது தப்பு, ஏன் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவன் நம்ம கரெக்டாகவே செஞ்சுருந்தாலும் நம்மளை இன்சல்ட் பண்ணணுங்கிற ஒரு எண்ணத்தில், நம்மளை டாமினேட் பண்ணணுங்கிற எண்ணத்தில் அந்த மாதிரி பேசுவாங்க. அப்படி பேசுகிறக்கூடிய இடத்துல நம்ம இம்மீடியட்டாக அவங்களுக்கு ரியாக்ட் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணும்போது நம்மளுடைய நிதானத்திலிருந்து நம்ம தான் கோபப்படுவோம், நம்மளுடைய ஹெல்த்து தான் ப்ராப்ளம் ஆகும். ஸோ அந்த இடத்துல நம்ம நிதானத்துடன் நடந்து கொள்ள வேண்டும். அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ல போகிறேன். உங்கள் எல்லாருக்கும் ஆப்ரஹாம் லிங்கனை பற்றி தெரியும். அவர் தான் அமெரிக்க நாட்டின் 17வது ஜனாதிபதியாக இருந்தார். அவர் ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவர். அவங்க அப்பா ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி. இருந்தும் அவரோட கடின உழைப்பால் அவர் அமெரிக்காவின் ஜனாதிபதி அளவிற்கு அவர் உயர்ந்துள்ளார். அவர் உயர்ந்த பின்பு அவரை இன்சல்ட் பண்ணணுங்கிற ஒரே எண்ணத்தோட எதிரில் ஒரு மீட்டிங் நடக்கும்போது எதிரில் அமர்ந்திருந்தவர் ஆப்ரஹாம் லிங்கன், மிஸ்டர் ஆப்ரஹாம் லிங்கன், நீங்கள் உங்கள் அப்பா தைத்து கொடுத்த செருப்பு தான் இன்னும் என்னோட காலில் உள்ளது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இவரை இன்சல்ட் பண்ணணுங்கிறது அவருடைய நோக்கம். ஆனால் இவர் கொஞ்சம் கூட இன்சல்ட் ஆகாமல் அந்த சபையில் ஏந்திரிச்சு நின்று சொல்கிறாரு, ஓ, இப்போ தெரிஞ்சிருக்கும் எங்கள் அப்பாவோட தொழில் எப்படிங்கிறது, எங்கள் அப்பாவோட கைவண்ணம் தொழில் எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எங்கள் அப்பா இறந்தே இத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டன. இருந்தும் அவர் தைத்து கொடுத்த செப்பல் உங்கள் காலில் இருக்குன்னா அவருடைய தொழில் நேர்த்தியை பற்றி நீங்கள் நல்லா புரிஞ்சிருப்பீங்க மிஸ்டர் அப்படின்னு அவர் பதில் சொல்லியிருக்காரு. இதே அந்த ஒரு இடத்துல வேறு ஒருவர் இருந்திருந்தா டெஃபினட்டாக அவங்க ஃபைட் பண்ணுறதுக்கான சான்சஸ் ஆர் தேர். பட் அவர் நிதானத்தை இழக்காமல் கரெக்டாக பதில் சொன்னதுனால அவர் தான் இன்சல்ட் ஆனார். அதுவும் இல்லாமல் ஆப்ரஹாம் லிங்கன் சொன்னார், இப்போ கூட ஒன்றும் இல்லை, எனக்கும் செப்பல் தைக்க நல்லா தெரியும். உங்களுடைய செப்பல் எதுவும் அந்து போயிருந்தால் என்னிடம் கொண்டு வாருங்கள், நான் சரி பண்ணி தருகிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கண்டினியூட். தேங்க்யூ ஆல்.